1 பேதுரு 1:19 வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பலியிறப்பின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் விசேஷமானது, வெளியேறப்பட்டது. மிருகங்களின் இரத்தத்தை காட்டிலும் விசேஷமானது வெளியேறப்பட்டது. எல்லா மனுஷர்களுடைய இரத்தத்தை காட்டிலும் விசேஷமானது வெளியேறப்பட்டது. காரணம், அவர் குற்றமற்றவர். காரணம், அவர் பரிசுத்தர். காரணம், அவர் மனுஷ ரூபத்தில் இருந்த தேவன். அப்படியானால் அவருடைய இரத்தத்திற்கு விலையும் கொடுக்க முடியாது. அந்த இரத்தம் இனி ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியது. அதாவது மிருகத்தின் இரத்தம் ஒருவேளை தற்சமயம் ஒரு பாவ நிவர்த்தியை உருவாக்கலாம், மனுஷனுடைய இரத்தம் அப்படியும் உருவாக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நிரந்தரமாகவே ஒரு மனுஷனுக்கு எதை கொடுக்கிறது? விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய இரத்தம் குற்றமற்றது. அவரே சொல்றார், யோவான் சுவிசேஷம் 8:46 வாசிங்க. அங்க அவரே சொல்றார், என்னிடத்தில் ஏதேனும் ஒரு குற்றம் உண்டோ என்று கேட்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? பாருங்கள், மனுஷனுடைய இரத்தம் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதா இருந்தாலும் அந்த இரத்தத்தினால என்ன செய்ய முடியாது? இனி ஒரு மனுஷனையோ அல்லது தன்னையோ விடுவிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்கு என்ன வல்லமை இருக்கு? அது எந்த மனுஷனையும் எந்த பாவியையும் கழுவி சுத்திகரித்து மீட்கக்கூடிய வல்லமை உடையது. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே நான் காணப்பட்டேன், என்னிடத்தில் ஏதேனும் பாவம் உண்டு என்று உங்களிடத்தில் யாராவது என்னை பார்த்து கேட்க முடியுமா என்று கேட்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:4 வாசிங்க. அங்க பிலாத்து சொல்லுகிறார், நான் இந்த மனுஷனிடத்திலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று வாசிங்க. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். பாருங்கள், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், குற்றம் சுமத்தப்பட வேண்டும், எப்படியாவது இந்த மனுஷனை குற்றவாளி என்று தீர்ப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தோடே செயல்படக்கூடியதான ஜனங்களுக்குள்ளேயும் அதையெல்லாம் விசாரிக்கக்கூடியதான பிலாத்துவை சொல்கிறார், இந்த மனுஷனிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:4 வாசிங்க. அங்க யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததான இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்பட்டதான அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். போதும், என்ன சொல்லப்பட்டு? குற்றமில்லாதது. அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு 3.5 வருஷம் அந்த மனுஷன் காணப்பட்டார். காணப்படும் போது அவரை பார்க்கிறார். அவர் மனுஷன்தான், ஆனா மனுஷ ரூபத்தில் இருக்கக்கூடியதான தேவன். அவரிடத்துல சாதாரணமாக ஒரு மனுஷர்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான சின்ன சின்ன குற்றம் வரைக்கும் இல்லை. சாதாரணமாக சொல்ல போனால் வார்த்தையில் 2 தவறுதல் வந்துடும், இல்லை ஏதேனும் சின்ன குற்றம் வந்துடும், இல்லை ஏதேனும் ஒரு குறைகள் வந்துடும். அப்படி எதுவுமே அவரிடத்துல இல்லை. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் மறந்தே சில காரியங்கள் ஆமான்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்காது, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்காது. அப்போ குற்றம் வர்றதுக்கு ஏதேனும் ஒரு வழி உண்டு. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அந்த யூதாஸ் பார்க்குறான். கடைசி என்ன சொல்கிறான்? ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன்? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனாலே பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:18 வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரன் இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரம் போல் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பாருங்க, அந்த இரத்தத்துக்கு வல்லமையை நீங்க பாருங்க. அந்த இரத்தத்தினுடைய வல்லமை, அந்த இரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய பாவங்கள் சிவப்பாக, கரும் சிவப்பாக, எனக்கு இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா என்று நீங்கள் எண்ணலாம். வேதம் தெளிவா சொல்லு, உன் பாவம் எப்படி இருந்துட்டு போட்டு, ஆனா நான் என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை உறைந்த மலையை போல வெண்மையாக்கும்.